வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இன்னொரு பவர்ஃபுல்லான ஹிஸ்டரி ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். அது யாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் மாதிரி இருந்தார். அந்த காலத்துல பிரிட்டிஷ் கிட்ட டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு துணிச்சலா எதிர்த்து நின்னவர். கட்டபொம்மன் பாஞ்சாலகுறிச்சி நாட்டு பாளையக்காரர். அவர் ஆட்சி பண்ண இடத்துல மக்கள் ரொம்ப சேஃபாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் எல்லா பாளையக்காரர்களையும் டாக்ஸ் கட்ட சொல்லி பிரஷர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா கட்டபொம்மன் அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. பிரிட்டிஷ் அதிகாரிகள் டாக்ஸ் கேட்க வந்தப்போ நாங்க அடிமை இல்லை, எங்க நாட்டுல எங்களுக்கு தான் அதிகாரம்னு நேருக்கு நேர் பேசினவர் கட்டபொம்மன். அந்த காலத்துல பிரிட்டிஷ் கிட்ட இப்படி சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா கட்டபொம்மனுக்கு பயமே இல்லை. இதனாலதான் பிரிட்டிஷ் அதிகாரிகள் அவரை டேஞ்சரா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவரை பிடிக்க பல தடவை முயற்சியும் பண்ணாங்க. சில நேரத்துல போர் கூட நடந்துச்சு. கட்டபொம்மன் பிரிட்டிஷ் கிட்ட எதிராக நின்னது தனக்காக மட்டும் இல்ல, தன் மக்களுக்காகவும் தன்மானத்துக்காகவும் தன் மரியாதைக்காகவும் தான். கடைசியில பிரிட்டிஷ் சூழ்ச்சியால கட்டபொம்மனை பிடிச்சாங்க. 1799 அவரை தூக்குலையும் போட்டாங்க. உடம்பு போயிருச்சு, ஆனா அவரோட தைரியமும் வீரமும் போகல. இன்னைக்கும் கட்டபொம்மன் பேரை கேட்டாலே நமக்கு தைரியம் வருது. நாங்க அடிமை இல்லைன்னு சொல்ற மனசு எங்கிருந்து வந்ததுன்னா அது கட்டபொம்மன் மாதிரி மனிதர்களால தான். கட்டபொம்மன் தமிழர்களுக்காக செல்ஃப் ரெஸ்பெக்ட், கரேஜ், ஃப்ரீடம்னு எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிள். இவரோட ஸ்டோரி நமக்கு சொல்லிக் கொடுப்பது ஒரே விஷயம்தான், நம்ம உரிமைக்காக நம்ம நிக்கணும், பயப்படாம.